الرحمن الرحيم إنا كل شيء بقدر وقال أيضا قل كل من عند الله وقال أيضا يمحو الله ما يشاء ويثبت وعنده أم الكتاب صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக. இறையில்லமா காபத்துல்லாஹையும் இறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரோஜா ஷரீஃபையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் செல்வதற்கான சந்தர்ப்பத்தையும் வாக்கியத்தையும் தந்துள்வானாக. சலாத்தும் சலாமும் என்றென்றும் நம்முடைய உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், உலமாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், சித்திகீன்கள், தாயிகள், குஃபார்கள், இமாம்கள், அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் இரங்கட்டுமாக, நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். ஏனென்றால் எல்லாம் அவனே முடிவு செய்கின்றான். நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து காரியங்கள், அனைத்து விஷயங்கள் எல்லாமே வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு قبل أن يخلق السماوات والأرض كتب الله مقادير الخلائق. தெளிவான ஹதீஸாக இருக்கிறது. வானம் பூமி படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய நிறம் இதுதான், என்னுடைய நிறம் கருமைதான், நான் ஒரு ஆலிமாகத்தான் இருப்பேன் என்பதை அல்லாஹ் தஆலா பூமியையும் வானத்தையும் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிவிட்டான். நம்ப முடியல. எங்கிருந்து நம்புவீங்க? இந்துஸ்தான்னு அப்படின்னு ஒருத்தர் பேசினா நம்புவீங்க. வாயெல்லாம் போய் என்ன வேஷம், என்ன வேடிக்கை, என்ன நாடகம், எங்கெங்க போறது, என்னென்ன பண்ணான்னு தெரியல. ஏதோ நின்ட்டான். 2 கால் இல்லாம போட்டு வச்சிருக்காங்க தெரியுமா? 2 காலும் எடுத்துட்டாங்க. 2 காலுக்கு பதிலாக ஒருத்தனை பீகார்காரங்களையும் இன்னொருத்தனை ஆந்திராக்காரன். பேர் சொன்னா இங்க புரிஞ்சுக்குவாங்க, இப்ப கூட பிடிப்பாங்க. அப்ப எப்படிதான் பேசுறதுதான், என்னதான் பேசுறது தெரியல. சும்மா மட்டும்தான் முஸ்லிம்களுக்கு ஆயுதம். சரி, புரிஞ்சுங்களா? ஏன்னா வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல பெரிய பெரிய உலமாக்கள் என்கிட்ட கூட இருக்கு. தேவபந்து உலமாக்கள் எல்லாம் அல்லாஹ் தயங்கிட்டான், அல்லாஹ் பயந்துட்டான், அல்லாஹ் மௌதுபில்லா, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சில அப்பாவி முஸ்லிம்கள் இவங்களை தோற்கடிக்க முடியாது. இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வந்தோட பெரிய பெரிய உலமாக்கள் ரொம்ப கொந்தளிச்சு, புரியுதுங்களா? ஏற்கனவே ஃபிரௌன் ஆட்சி செஞ்சிருக்கான், ஏற்கனவே நம்ரூத் ஆட்சி செஞ்சிருக்கான், ஏற்கனவே ஷத்தாத் ஆட்சி செஞ்சிருக்கான். எனவே சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமல்களும்
வானம் பூமி படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நல்லா எழுதிட்டான். அதுக்கு மேல ₹1 சம்பாதிக்க முடியாது. புரிஞ்சுங்களா? இதுக்கு மேலே ஈமான் இல்லைன்னா நம்ம உண்மையிலே கிடையாது. சஹீஹான ஹதீஸ் ஆயத்துக்கள் குவிந்து இருக்கின்றன. அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்களா விதியை பத்தி, தக்தீரை பத்தி கேட்டாங்களா? விதினா என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அன மதீனத்துல் இல்ம், நான் இல்ம் என்ற கல்வி என்கின்ற ஒரு நகரம், பாபுஹு, அந்த இல்முடைய நகரத்துடைய கதவு நுழைவாசல் யார் தெரியுமா? ஹஜ்ரத் அலி அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவு கூடுமை. நமக்குன்னு ஃபேவரட் ஒரு நகரத்தை வச்சுக்கோ, அவர் சொல்றதுதான். இது ஈமானே கிடையாதுங்க. முஹப்பத் ஓகே, ஏன் போய் சொல்ல மாட்டாரா? நான் சொல்ல மாட்டாங்க போய், நான் போய் சொல்ல மாட்டேனா? கண்டிப்பா சொல்லி இருக்கேன். பயங்கிறது ஷிர்க்குன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? யாருக்குதான் பயப்படணும்? அவனுக்குதான் பயப்படணும். இந்த ரிஸ்க்கு கொடுக்கிறவன் அவன் தானுங்க. சொல்லுங்க, ரிஸ்க் கொடுக்கிறவன் யாருங்க? பேசுங்க, ரிஸ்க் கொடுக்கிறவன் யாரு? அண்ணா. இது கல்லுக்குள்ள வருங்க. உலகமே அழிந்தாலும் அல்லாஹ் கொடுப்பான். இதுதான் நபிமார்களுடைய ஈமான். அப்போ எந்த அளவுக்கு அதுல தனியவர்களுடைய ஈம் இருக்கும். ஆனா விதியை பத்தி கேட்கும்போது என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? ஒரு காலை தூக்குனாங்க, சும்மா காட்டுற தூக்கிட்டுனா, இன்னொரு காலையும் தூக்கிட்டு நில்லுனாங்க. இங்க யாரும் நிக்க முடியுமா? இதுதான் விதி. நம்பிதான் ஆகணும். அல்லாஹ் எழுதிட்டான். 2 கால் இல்லாமல் எப்படி நிக்க முடியாதோ, 2 காலம் தேவை, 2 கட்டை வேணும். நம்முடைய உற்பத்திக்கு இருக்கக்கூடிய பதவி இருக்கக்கூடிய இருக்குதான் 2 கட்டை. எப்படி? தேர்தலுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, நான் பெரிய விஷயத்தை விட்டுறேன், தயங்குறேன் சில விஷயங்களை பேசுறதுக்கு. தன்னைத்தானே கடவுளும் சொல்லிட்டாரு அவரு, தெரியுமா? தெரிஞ்ச வைத்துக்குங்க, ஏன்னா நீங்க தான் சாட்சி. எனக்கு கடவுள் சொல்லிட்டாங்க. எங்க திரும்ப வந்துட்டானா? எப்படி எந்த பக்கம் பார்த்தாலும் ஏன் பேரு, ஏன் புகழ், ஏன் மாயம். கன்னியாகுமரியில சுத்திட்டு இருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடவுள் தான். அப்ப கடவுள்லாம் ஏன் வந்து சுனாமி வரும்போது காப்பாத்தல? இருந்தல்ல இங்க கடவுள் தானே. ஏன் கொரோனா வரும்போது ஒழுங்கிட்டு தட்ட லைட்டு டார்ச் அடிங்க? கடவுள் டார்ச் அடிப்பானா காப்பாற்றுவானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவனுமே அவனை கேட்க மாட்டான். பிரஸ்கா எல்லாம் பணத்துக்காக. புரியுதுங்களா? நம்ம ஏமாறக்கூடாது. என்ஆர்சியா என் அப்பனுக்கு ஒரே தாத்தாவுக்கு இருந்து நம்ம சொல்லு. சிஏயா எனக்கு அடியா? காட்டுல இருந்தா கூட இமாமத் பண்ணிட்டு இருக்கலாம். காட்டுல இருந்தாலும் தொழுந்துட்டு இருக்கலாம். அல்ல இருந்து தருவானா இல்லையா? 2 கால் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கான், 2 கண் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கான், வாய் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கான். இருக்கானா இல்லையா? எனவே சொல்லக்கூடிய நோக்கம், அவர் வழி வந்து பெரிய கூர்மையானவர். ஆனா தக்தீரை பத்தி இப்படி சொன்னார் சுருக்கமா. முகமது பின் வசீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கும் பொழுது, அல்லாஹ் தக்தீரை பத்தி கேட்க மாட்டான், முதல்ல அமல் செய். ஏன்னா தக்தீர் என்பது விதியாக்கப்பட்டது, அதை மாற்றவே முடியாது. நம்ம சின்ன பிள்ளையில படிச்சிருப்போம். எனக்கு தெரிஞ்சு நம்முடைய பழக்கமே இருக்குது. சின்ன பிள்ளையா இருக்கும்போது மக்தப்க்கு அனுப்புவாங்களா இல்லையா? அப்போ கரெக்டா அனுப்புவாங்க. இப்ப மதுரையில வந்துட்டு பெரியார் மாதிரி யாரும் வந்துட்டு போயிடுறான். மக்தப்க்கு அனுப்புறதும் இல்லை சரியா. நம்முடைய பசங்களை வளர்க்கிற விதமே ரொம்ப கஷ்டமா இருக்குது. நாங்கெல்லாம் 2-3 மக்தப்க்கு போவோம். பஜருக்கு பிறகு ஒரு மக்தபு, மகரிக்கு பிறகு ஒரு மக்தபு. குர்ஆனை தூக்க கூட முடியாது. இப்பவே நான் இப்படி கைவாண்டா இருக்கிறேன், அப்ப எப்படி இருப்பேன்? எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, மக்தப்ல ஒண்ணு இருக்கும், ஈமானே
முஃபஸ்ஸல் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆখিরি. என்ன மட்டும் தான் தெரியுமா? நீ சொல்லலாமே, ஜும்மால பேசக்கூடாது, எனக்கு இருக்க சொல்லுவான். இங்க ஏறதுதான் பேசக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப அவனுக்கு இழிவு தெரிந்த மார்க்கம் தெரியல. எத்தனை பேர் இருப்பான் அப்படி. வல்கதிரி கைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நல்லதோ கெட்டதோ நடக்கிறதா யாரு புறத்துல? அல்லாஹ்வுடைய புறத்துல. இவன் வந்துட்டா சிஏஏ என்ன? சிஏஏ என்னன்னா இஸ்ராயலை விட கொடுமையா? தவறானவருக்கு இஸ்ராயல் அவரை விட கொடுமையா சிஏஏ? பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இருந்தாலும் ஒன்றாக இருப்போம், இறந்தாலும் ஒன்றாக இருப்போம். நம்ம இல்லைன்னா இந்தியா இல்லை, இந்தியா இல்லைன்னா உலகம் இல்லை. யாருக்கு அப்பைக்கு நாடு கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கீங்க. 900 ஆண்டுகள் உங்களுடைய நீராதிகள் ஆழ்ந்த நகரம். இப்படி இருக்கீங்க. அந்த கேட்க ஆரம்பிச்ச ஓடிடுவீங்க தெரியாது. குவைக்குள்ள நாயகம் சாசம் ஹீராக்கு போனாங்க. நான் ஒரு குவையை தேடிட்டு இருக்கேன்னு. பயந்தவெல்லாம் முக்மீனே கிடையாது. பயப்படுறவன் தயங்குறவன் ஒரு முக்மீனே கிடையவே கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பயந்திருக்கார். நாமும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். சஜ்ஜதா யாருக்கு செய்வோம்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தலை குனிவோம். முன்னாடி ஃபிரௌன் வரட்டும், நம்ரூத் வரட்டும், ஷைத்தான் வரட்டும், அமித்ஷா வரட்டும், எவனா வரட்டும், நமக்கு என்ன? எவன் இருந்தா என்ன நமக்கு? இது கூட உண்மையா இருக்கிற பாருங்க, போர்கரி பண்ணி வந்ததுதான். எங்கெங்க ஏமாற்ற முடிஞ்சு ஏமாற்ற வந்துட்டாங்க. ஆனா தயங்குனா ஈமான் இல்லைங்க. தயங்குனா ஈமான் இல்லை. எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய விதியை ஏற்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய உம்மத்துடைய மஜூசின்னாங்க. மஜூசின்னா என்ன? நெருப்ப வணங்கக்கூடியவன். இது அல்லாஹ்வுடைய விதி. ஷைத்தான் தான் எப்படியோ கோல்மால் பண்ணி வந்து இருக்குது. அல்லாஹ்வுடைய விதி. அதுக்காக நம்ம தயங்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு எவ்வளவோ விஷயங்களை கொடுத்திருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்குலாம் தெரியும், இருக்கிற நபிமார்களே கொஞ்சம் ரஃப்பானவர். நானும் மூசா மாதிரிதான் இருக்குன்னு ஆசைப்படுறேன். பள்ளியா தினதான் இருக்குது இல்லையா? நீ இந்த பள்ளியில இருக்கு மூசான்னு சொல்லிக்கோ, ஈசான்னு சொல்லிக்கோ அப்படின்ற மாதிரி நீ பார்வை தெரியுது. அதுக்காக பள்ளி பெருசா இருக்குன்னாதான் மூசா மாதிரி வாழ்லாம் கிடையாது. நம்முடைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுக்கு மூசாவை போன்றுதான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை போன்றுதான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்றுதான். புரியுதுங்களா? சுன்னத்தோடு வாழ்வோம் என்று சொன்னால் எல்லாரும் நபிமார்களுடைய சிஃபத் தான். சிஃபத் தானே? சரி. மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப வித்தியாசமா செய்வாங்க. அல்லாஹ்ட்ட பேச போவாங்களாம். ஆகுனா சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க பேச வர இரு அப்படின்னு சொல்ற மாதிரி அல்லாஹ்ட்ட பேச போவாங்களாம். அப்போ ஒரு பெண்மணி கேட்டாங்களாம், எனக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை, அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்லுங்க எனக்கு குழந்தை இருக்கான்னு. விதியில தகுதியில மூசா அலைஹிஸ்ஸலாம் சரின்னு போயிருக்காங்க. அல்லாஹ்ட்ட பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்ட்ட பேசும்போது நமக்கு பிடிச்சவங்க பேசும்போது எப்படி பேசுறது? சும்மா சொல்லுங்களேன். இந்த கொஞ்சம் வயசாயிட்டா, எங்களை மாதிரி கொஞ்சம் வயசாயிட்டா, என் வீட்டுல நான் வயசான தம்பதி தானே, நானும் என் இருக்கும் கொஞ்சம் இடையூறா இருக்கும் இருக்குல்ல. சுதந்திரம் பேச முடியாது ஒய்ஃப் கிட்ட இல்லையா? பசங்க பெருசா இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? டூவீலர்ல போகும்போது ரோடே பார்க்க மாட்டோம். பின்னாடி உட்கார்ந்தாங்கன்னா சொல்லுமா, என்ன சொல்லுமா, இங்க பாரியா, பார்த்துருக்கீங்களா? பழைய ஞாபகம் வந்துடும். காரை விட கம்ஃபர்டபுள் டூவீலர் தான். புரியாத புரிய மாட்டேங்குது. என்னடா சொல்றான் ஆகுறதுன்றாப்ல. அந்த வாழ்க்கைக்கு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல தாய்க்கு பிறகு நல்ல தானங்கள் உலகத்துடைய சொர்க்கம். போனதுமாக சொன்னேன், சொன்னா இல்லையா? உண்மைதானே? உண்மைதானே? சரி. அந்த மாதிரி யாரு மீது யாருக்கு ரொம்ப அன்போ அவங்க எப்படி பேசுவாங்க. அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அது பேசும்போது ஒரு பெண்மணி ஒரு கேள்வி கேட்க சொன்னாங்கல்ல, மறந்துட்டாரு. ரொம்ப டீப்பா நம்ம பழகும் போது கேட்க வேண்டியது கேட்க மாட்டோம், சொல்ல வேண்டியது சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி அந்த கேள்வியை மறந்துட்டாரு. திரும்பி போறாரு. அல்லாஹ் கேட்கிறார், நான் மூசா மறந்துட்டியா? யாரோ உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்க சொன்னாங்க. அல்லாஹ் கேட்கிறான்,
எல்லாம் தெரிந்தவன் நமக்கு ரப்பாக இருக்கின்றான். சில பேர் போட்டிருக்காங்க, தயக்கமா இருக்குது. RSSக்கு முன்னாடி அல்லாஹ் தோற்று விட்டானா, நவுதுபில்லாஹ் அயாஸுபில்லாஹ். எவ்வளவு பெரிய வார்த்தை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய வார்த்தை. நானா சொல்லல, உலமாக்கள் சொன்ன வார்த்தையை சொல்ற. செல்போன்ல இருக்குது, ஜுமாக்கள் கேட்கறாங்க, இது வேற கஷ்டமா இருக்குது. எனக்கு சொல்லிதான் ஆகணும், சில விஷயங்களை மக்களுக்கு புரிய வச்சுதான் ஆகணும். ஜமாத்துல் உலமாவுடைய இது சரி புரிஞ்சுங்களா? என்ன சொன்னேன்? அல்லாஹ் கேட்கிறா, உங்களுக்கு சொன்னாங்களே, நீ கேட்டீங்களா? ஆமா அல்லாஹ், ஒரு பெண்மணி சந்திச்சாங்க, அவங்க ரொம்ப நிக்க ஆயிடுச்சு, குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க. தக்தீர்ல அவங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல பாருங்க, அது தூங்குறாரு. நம்ம என்ன சொல்றது? சரி விடுங்க, புரியுதுங்களா? ஏன் தூங்குறவங்க முன்னாடி உட்காராதீங்க, என்ன தனியாக திட்டிக்கீங்க, வேணாம் சொல்லல, வேணாம் சொல்லல. ஏன்னா நம்முடைய நிலைமை அப்படி கிடையாது. உஷாரா இருக்கணும், அதே சமயம் முழு நம்பிக்கையோட இருக்கணும். தூங்குனா கொன்றுவாங்க, வெட்டிக்குங்க, வெட்டி கொண்டிருக்குங்க, கண்ணு முன்ன கொன்றுவார். இதான் ஷர்த்து. எப்படி உட்காந்துருப்போம்? உட்காந்துருப்போமா இல்லையா? டிரைவிங் பண்ணும்போது, காரு டூலர் டிரைவிங் பண்ணும்போது தூங்கிட்டு ஓட்டுவீங்களா? ஒரு முடிச்சுதான் முடிஞ்சாது. அந்த ஜும்மால மட்டும் நம்ம வேகரையா இருக்குமா இருக்காதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் பேசிட்டே இருக்கேன், தூங்கிட்டேன், என்ன செய்வீங்க? ஜும்மாலே இதை தூக்கிட்டு இன்னொரு ஆளை வச்சிருக்கீங்க. இதுதான உண்மை. சரி, கருத்தையில தூக்கிட்டா எடுத்துறாதீங்க, வேணும் தூணா இருங்க. சரி, சொல்லக்கூடிய நோக்கம் அல்லாஹ் சொல்லிட்டா, விதியில குழந்தை இல்லை, விதியில குழந்தை இல்லை. அவர் சொல்லிட்டாரு, திரும்ப விதியில குழந்தை இல்லைன்னு சொன்னவங்க, அந்த அம்மா விதியை மாற்ற முடியுமா? அல்ஹம்துலில்லாஹ். சீதேவி நான் சொன்னேன் உங்களுக்கு மேல, அது எது வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு இன்னால் இல்லாத கிடையாது, இறந்துட்டா இன்னால் இல்லா. அது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்காங்க, சொல்றோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை முழுக்க அல்ஹம்துலில்லாஹ் காஜி தானே. சில சோகத்துக்காக இன்னலெல்லாம் ஓட வேண்டிய தல்கீன் இருக்குது, சுன்னத் இருக்குது, அதுக்காக ஓடுறோம். சில நாள் கழிச்சு அந்த பெண்மணி குழந்தையோட வருது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆச்சரியம், என்னன்னா இது? அந்த பெண்மணி குழந்தையை கொண்டு வந்து இந்த குழந்தைக்கு பேர் வைங்கன்னு சொல்லுது மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட. கேட்க முடியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் யார் குழந்தை, எப்படி தெரிஞ்சு, என்ன ஏதுன்னு கேட்கல. பாத்துக்கிறேன், யார்கிட்ட போய் அல்லாட்ட பாத்துக்கிறேன். இப்படிலாம் அல்லா பண்ணிட்டு இருந்தான். விதியில இல்லைன்னு சொன்னா என்கிட்ட, இங்க பார்த்த ஒரு குழந்தையோட ஏகிட்டே பேர் வச்சுட்டு போது அந்த அம்மா. அப்ப நான் என்ன டிபாபுராஜ் இமாமா, டிபாபு நபியா? சொல்லுது. நேரம் கோவப்படுறது. அல்லாஹ் என்ன யாருன்னு கேட்கும் பொழுது, விதியில இருக்கான்னு தானே நீ கேள்வி கேட்ட, துவா செஞ்சா திறக்குமா திறக்காதான்னு கேட்டியா? கேட்கலையே. துவா எப்படி தெரியுமா? யாசகர் கேட்கிறவன் சொன்னானா, என்னன்னு 2 ரொட்டி கொடுமா, ஒரு நல்ல குழந்தை பிறப்புன்னு சொன்னானா. அவன் கொடுப்போமா? நம்ம போடான்னு நினைச்சிருவோம். என்ன பார்த்து பயணத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி வெள்ளையா இருக்குன்றான். யாரு? யாசகர் கேட்கிறவ. ஏப்பா போய் சொல்ற? இல்லங்க, அவங்க உள்ள வெள்ளையா இருக்குன்றான். 10 ரூபாய்க்கு போல 50 ரூபா வாங்கிட்டு போயிட்டு வெள்ளையான விஷயம் சொல்லாத. என்ன பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி அழகா இருக்கு, வெள்ளையா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி யாசகர் கேட்கிறவன் என்ன வேணா துவா சொல்லுவான். அவனுக்கு யாசகர் வேணும். அப்படி 2 ரொட்டிக்கு மேல துவா செஞ்சு வரான். உங்களுக்கு அல்லாஹ் குழந்தை கொடுப்பா, கண்டிப்பா கொடுப்பான். அதுக்கு பதிலா அல்லாஹ் விதியை மாற்றி கொடுத்துட்டான். விதியை மாற்றக்கூடிய சக்தி துவாவுக்கு மட்டும்தான் உண்டு, அல்லாவுக்கு மட்டும்தான் உண்டு. ஏங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் யாரு? எப்படிதான் போதும் தெரியல, போயிச்சு விட்டுறாங்களா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அசாப் இறங்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா இல்லையா? அசாப் இறங்குச்சா? அப்புறம் கேட்டாங்க, யாரெல்லாம் நீங்களா சொன்ன அசாப் இறங்கும், நான் அதனால போனேன். இல்ல, அந்த ஊர் மக்களே புள்ள குட்டி கால்நடைகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு துவா செஞ்சாங்க. அசாபே இறங்காத போயிடுச்சு. அந்த மாதிரி துவா செஞ்சோமா நம்ம ஷைத்தானுக்காக? எவங்க செஞ்சோம்? யாருங்க செஞ்சோம்? ஏதோ லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி, ஏதோ இந்த ஒரு துவா தாங்க. சுனாமி வந்தாலும் இந்த ஒரு துவா,
கொரோனா வந்தாலே இந்த ஒரு துவா, 10 வருஷமா இந்த துவா, இந்த துவாவை தவிர வேற துவாவே இல்லையா? துவா ஓகக்கூடாதான் கிடையாது. அழுகமா அழுகமா இன்னும் நமக்கு வழி விடல, அடி இல்லாதவன் அழுகல. பாலஸ்தீனத்துல என்ன நிலைமை தெரியுமா? ஆனா அந்த மக்கள் எதுக்காகல? உயிர் கொடுக்க அழுகல. உயிர் கொடுக்கலாம் அழுகவே இல்லை. இப்படியும் ஒரு முஸ்லிம்கள் முழு உலகத்துல வாழ்றாங்கன்னு அழுந்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்களும் முஸ்லிம்களா? காபத்துள்ள தவாப் மேல தவாப், ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜு, ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜு செய்திகளை ஏழ்மையை போக்கிட்டோமா? உம்ராக்கு மேல உம்ரா செய்யறது ஏழ்மையை போக்கிட்டோமா? நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோமா? ஃபீஸ் கட்டிட்டோமா ஏழை பசங்களுக்கு? அப்ப நம்ம சமூகம் எங்க இருந்து வரும்? அந்த காசார் தான் நாதான் உம்ரா செய்யுது, நாதான் ஹஜ்ஜு செய்யுது, யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அப்ப கபர்ல தனியா தான் நிற்ப. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை விஷயங்கள் இருக்கின்றன, எத்தனை காரியங்கள் இருக்கின்றன, கொடுக்க வேண்டியது எத்தனை இருக்குது. எனவே எல்லாம் நல்லடியார்களே, பெரியோர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே விஷயத்தை சொல்லி சுருக்கமா முடிக்கிற ஒரு ஆயத்துக்கு குல் குல்லும் இந்துல்லா என்ற ஆயத்து வரும். குல் குல்லும் இந்துல்லா, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய புறத்தில் தான் நடக்கிறது. அந்த ஆயத்துக்குள்ள ஒரு சம்பவம் எழுதுவாங்க. ஒரு குழந்தை பிறந்துச்சா, பெண் குழந்தை, அழகான குழந்தை. அங்க ஒருத்தர் சேவகன் இருந்தானா. அப்போ ஒரு மலக்கு வந்து சொன்னாராம், இந்த குழந்தை பாவியாகவே இருக்கும், பல பாவங்களை செய்யும், அந்த பாவங்கள் கூட என்னன்னு தெரிய இருக்கு, இதுக்கு பிரச்சனை. அதனால அவன் என்ன பண்ணிட்டானா, யாரும் இல்லாத அந்த குழந்தை கூட்டிட்டானா, இப்பவே கொண்டுடலாம், ஏன் இது வந்து பெருசாகி பல பல பாவங்களை செய்யுமேன்னு சொல்லி குத்திட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான். ஆனா அந்த குத்துனதுல அந்த குழந்தை இறக்கல. அதுல இருந்து காப்பாற்றப்பட்டு அந்த ஊர்லயே அழகான ஒரு பெண்மணியா வாழ்ந்து நிற்கிறாப்ல. இவனும் வெளியே போயிட்டு சம்பாதிச்சுட்டு நிக்காவுக்காக அந்த ஊருக்கு வரான். என்ன சொல்றான், அழகான பெண்மணி எனக்கு நிக்காவுக்கு வேணும். எந்த பெண்ணை குத்திட்டு போனானோ அந்த பெண் மணமகளா வந்து நிற்கிறா, நிக்காவும் ஆயிருக்கு. அப்ப இவன் கேட்கிறான், நீ இந்த பாவம் செஞ்சிருக்கு? ஆமா. உனக்கு முடிவு என்ன தெரியுமா? நீ பிறக்கும் போது ஒரு மலக்கு சொல்லிட்டாப்ல, இந்த ஒற்றைக்குள்ள ஒற்றைதானே சொல்லுவாங்க, ஒற்றையில பூச்சி இருக்குமே, அது பேர் என்ன? ஒற்றை பூச்சியா, எட்டுக்கால் பூச்சியா? இந்த பூச்சி மூலமா தான் நீ இறப்பேன்னு அந்த மலக்கு சொல்லிட்டாரு. காரணம், இத்தனை பாவங்கள் செஞ்சிருப்பாய், அத்தனை பாவம் செஞ்சுட்ட, நான் பெரிய பணக்காரன் தான், அவனை எப்படி காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு தெரியாம கண்ணாடி பாக்ஸ்லயே வச்சு பாதுகாத்தானா. ஒரு நாள் அவ பார்த்தாலும் மேல இருக்குதான் அந்த பூச்சி. இல்லாத இந்த பூச்சியை என்ன கொல்ல போகுதுன்னு சொல்லிட்டு தட்டி விட்டு நசுக்குனாப்லையா, அந்த விஷயம் ஏறி எழுதி பார்த்தேன். இதுதான் தகுதி, இதுதான் விதி. எனவே நமக்கு வந்திருக்கிறது விதி. இந்த விதியை மாற்றணும்னு சொன்னா ஒண்ணுமே கிடையாது. இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, விதிக்கே விதி. இந்த ஆயத்து இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா என்பது விதிக்கே விதி. ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும் சொல்லுகிறது, எல்லாரும் தெரிஞ்சது தானே, இருக்கா இல்லையா? அப்பவே நம்ம வந்து மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது, எனர்ஜியா இருக்கக்கூடாது. எனவே அல்லாஹ்வுடைய பெரியவர்களே, அல்லாஹ்வை முழுமையாக நம்புவோம். உலகமே அழிந்தாலும், நாம் மட்டும் இருந்தாலும் அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான். இன்னல்லாஹ மஅக்கும் லா தஹ்ஸன், என்ன வார்த்தை பாருங்க. இதெல்லாம் எழுத மாட்டாங்க. ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, எத்தோ எவனோ எடுத்து கொடுத்து இது எங்க பார்த்தாலும் இதுதான். லா தஹ்ஸன், நீ பயப்படாதே, இன்னல்லாஹ மஅக்கும், அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான். என்ன மாதிரி ஆயத் பார்த்தீங்களா? இது எழுதணும் நான் சொல்லல, மனசுல எழுதணும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய விதியின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து இறக்கும் போது ஈமானோடு யார் இறக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இறக்கும் போது ஈமான் இல்லைன்னு சொன்னா ஈமான் கூட நௌசுபில்லா நரகத்துக்கு போயிடுவார். நான் இறக்கும் போது ஈமானை இறந்தாதான். இல்லைங்க 18 வருஷம் இமாமத் பண்ண, யாருக்காக பண்ண? இறக்கும் போது ஈமான் இருக்கணும். வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். தொழுங்கள் 5 நிமிடம்.